உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்கிட்ட அவ்ளோ சொல்லியும் நீ கேட்காம எனக்கு சம்மதம்னு ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லிருக்க. நான் உன்கிட்ட ஏற்கனவே கிளியரா என்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டல. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். உன் வீட்டுல நீயே சொல்லி உங்க எல்லாருக்கும் புரியவே. நான் பேசினா அது தப்பா இருக்கும். நீ என்னடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? நான் உன் அக்கா தானே. நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? எனக்குன்னு உன் மேல எந்த உரிமையும் இல்லையா வீரா? ஏய், அது வேற இது வேற. இது என்னோட லைஃப். நான் ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்லும்போது அதையே ஏன் புடிச்சிட்டு இருக்க? முதல்ல நீ எப்படி முடிவெடுக்கலாம்? நீ நல்லா யோசிச்சு பாரு. உன் கல்யாணத்துல கூட நான் உன்னோட முடிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நீ சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த கல்யாண பேச்சு வீட்டுல ஆரம்பிச்சோம். இல்ல நாங்க எதுவும் ஃபோர்ஸ் பண்ணோமா? நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேனா தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுரு. நீ ராமச்சந்திரன் சார் கிட்ட கிளியரா போய் சொல்லிரு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உன்னை அவ்வளவு தூரம் அவன் மாத்தி வச்சிருக்கானா? ஏன் வீரா இப்படி புடிவாதம் பிடிக்கிற? கண்மணிக்கு அமைஞ்ச மாதிரி இது ஒரு நல்ல சம்பந்தம் வீரா. விட்டா இந்த மாதிரி வேற அமையாது. மா, உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? வீரா, நீ நம்ம ஃபேமிலிக்காக கல்யாணம் வேண்டான்னு சொல்றது எங்க 2 பேராலையும் ஒத்துக்க முடியாது. எங்களுக்கும் மனசாட்சி இருக்குடி. உன்னை வருத்தி நாங்க வாழணுமா? நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டேன்டி. நீ நல்லா வாழ்றதையும் நான் பார்க்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாழ்றத நான் பார்க்கணும்டி. ஒத்துக்க வீரா. வீரா, நல்ல ஃபேமிலி. மாப்பிள்ளையும் நல்லா படிச்சு வேலையில இருக்காரு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. உன்னை நல்லா வச்சுப்பாங்க. ஜாதகம் பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது இந்த சம்பந்தம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கத்துல தான் மாமா கேட்டதும் உனக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். ராகவா, அப்பா இங்க வா. சொல்லுங்கப்பா. அது வீராவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கதா கண்மணி சொன்னா. மாப்பிள்ளை வீட்லயும் சொல்லிட்டேன். அப்படியாப்பா? ஆமாடா. இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நாம தான் பண்ணணும். எல்லாம் பண்ணிடலாம்ப்பா. பக்கத்துல வசதியான ஹால் எங்க இருக்குன்னு விசாரி. அப்படியே நல்ல கேட்டரிங் சர்வீஸா பாரு. நான் பாக்குறேன்ப்பா. ம். ஏய், அப்புறம் கண்மணி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காட. வந்ததும் அவகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிப்பா. ம். என்ன இப்ப எதுக்கு நான் இவ்ளோ அவசரமா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் பொறுமையா தான் பண்ண என்ன? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.